வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, உங்க வீட்டில் ஹெச்பி கேஸ் கனெக்ஷன் இருந்தா உங்களுக்கு இனி மானியம் கிடைக்கணும்னு சொன்னா நீங்க கண்டிப்பாட்டி இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். இகேஒய்சி அப்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இனி மானியமான ரூபாய் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னா கிடைக்காது. இந்த இகேஒய்சி நீங்க அப்டேட் பண்ணணும்னு சொன்னா டைரக்டா இந்த கேஸ் ஏஜென்சி இருப்பாங்கல்ல, அங்கதான் போய் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இனி அங்க எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டி ஈஸியாவே நீங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோல தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் 2 ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண வேண்டியிருங்க. ஃபஸ்ட்டு நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். அது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. ஹெச்பி கேஸ் அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தா, நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது நீங்கள் ஆல்ரெடி ஓப்பனில் இல்லை, நீங்கள் புதுசாக தான் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தா அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சனால எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நம்பர் பின்னு கேட்க, இந்த ஆப் செக்யூரிட்டியாட்டு வச்சிருக்க கணக்கு பண்ணி 4 நம்பர் நம்மள்ட்ட போட சொல்லி நம்ம போட்டு வச்சிருப்போம். அந்த நம்பரை நான் போட்டு ஓப்பன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. போட்டு ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்பிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல்ல ஒரு ஆப்ஷன் எல்பிஜி, அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இதுல நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஹெச்பி கேஸ் இகேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும், ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு பிளே ஸ்டோர்ல போய் ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்க. ஆதார் ஃபேஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஆப், ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்க. ஸோ நான் இதில் ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா கேப்சர் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. நான் டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணால் இதில் கேப்சர் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கு முன்னால் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க. நான் கிளிக் கொடுத்தாச்சு. கிளிக் எடுத்த பிறகு அலோ யூசிங் திஸ் ஆப், நான் ஆல்ரெடி ஆதார் ஃபேஸ் ஆப் நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க ஆதார் ஃபேஸ் ஐடி ஓப்பன் பண்ணலாம். பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். சர்ச்சில் போயிட்டு நீங்க டைப் பண்ணா போதும் ஆதார் பாருங்க ஃபேஸ் ஆர்டின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா என்ன பாருங்க காட்டுது, ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணி. நீங்களும் அதே போல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு திரும்ப அந்த ஹெச்பி கேஸ் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி கேட்டுது, வில் யூசிங் த ஆப்னு சொல்லி கேட்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணாமல் வச்சிருந்தா டைரெக்டாக பிளே ஸ்டோரில் போய் ஆட்டோமேட்டிக்கலாகவே டவுன்லோட் ஆயிரும். நான் யூசிங் திஸ் ஆப் அந்த மாதிரி கொடுத்துறேன். கொடுத்தா இன்ஸ்டாலிங் ஸ்டெப்பு 2/3 அப்படி டைமிங் ஓடும். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 5 ரீச் ஆகியது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நமக்கு ரீச் ஆயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இது நம்ம இகேசி பண்ணியது ஆதார் பேஸ் படி பண்றது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கேஸ் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, அங்க போனா உங்களுடைய கைரேகை எல்லாம் வச்சு தான் அவங்க இகேசி பண்ணுவாங்க. இது சிம்பிள் மெத்தட், உங்களோட ஃபேஸ் வச்சு இகேசி பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நம்முடைய ஃபேஸை இதில் கரெக்டாக வச்சு ஒரு கேப்சர் பண்ணனா, ஃபோட்டோ கேப்சர் பண்ணனா நான் அது பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேப்சர் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ணா லோடிங் சொல்லிட்டு இப்படி காட்டிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இகேஒய்சி டன் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதில் நம்முடைய ரெஃபரன்ஸ் நம்பர், நம்முடைய நேம், நம்முடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் ஷோ ஆகுது. பாருங்க, அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கிடன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் மெத்தட். இகேஒய்சி நமக்கு முடிஞ்சிட்டு. இதுக்கு நீங்கள் அங்கே போய் அலைஞ்சு தெரிய தேவையில்லை. உங்களுடைய ஹெச்பி இது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகிறதுக்கோ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கவோ ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் இவ்வளோதான்.
ஈகேசி முடிஞ்சிட்டு. இந்த முறையை யூஸ் பண்ணி நீங்களே வீட்டில் இருந்தபடி ஹெச்பி கேஸ் ஏஜென்சி இந்த கேஸுக்குள்ள ஈகேசியை நீங்களே ஈஸியாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணுனா உங்களுடைய அமௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மானியமான அமௌண்ட் கரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.